ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதவந்தே பகவந்தோ புனः புனக ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி व्योमवद्वाप्तदेगाय दक्षिणामूर्तये नमः शगनाववधु शगनौ पुनक्तु शगवीर्यं करवावगै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावगैः ॐ शान्ति शान्ति शान्तिः. நம்ம அபரோக்ஷ அனுபூதியை பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம அபரோக்ஷ அனுபூதியில் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, கடைசியில் விசாரம் மேற்கொள்ளதுன்றதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். விசாரம் மேற்கொள்ளதுன்னா எது சத்தியம் எது மித்தியா அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறோம். நம்ம விசாரத்தில் எது உண்மையானது எது பொய்யானது, எது சார்பற்றது எது சார்புடையது, எது அனித்தியம் எது நித்தியம், எது சத்தியம் எது சத்தியம் அல்லாதது, எது நான் இல்லாதது அப்படின்றத நம்ம இந்த விசாரத்து மூலயமா புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மேலும் அவர் சொல்கிறாரு, சுவாமி சொல்கிறாங்க, இந்த விசாரம் மேற்கொள்ளதை சொல்லி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஆத்மா அனாத்மா தன்மைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு ஆத்மா அனாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எது சத்தியம் எது மித்தியம், எது நிலையானது எது நிலையற்றதுன்னு நீங்களே புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ரெண்டுதோட தன்மையும் நம்ம சொல்லிட்டோன்னா ரெண்டுத்தில் எது உயர்வானதுன்றது எது சத்தியமானதுன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுன்றத ஆத்மா அனாத்மா தன்மைகளை பற்றி பேசுகிறார். அதில் 17வது ஸ்லோகத்திலேருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மா அனாத்மா தன்மைகளை பற்றி பேசுகிறார் சுவாமி. அதில் முதல் ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்னா, ஆத்மாவில் பகுதிகள் பிளவுகள் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அது அதிசூஷ்மமானதுன்னு பார்த்தோம். அப்புறம் அது என்ன பார்த்தோம், சாட்சி ரூபமானது, அது இருத்தல் மாத்திரமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த முதல் ஸ்லோகத்தில் 17வது ஸ்லோகத்தில். அப்போது பகுதிகள் பிளவுகள் எங்கே இருக்கும், நம்ம உடம்புல தான் இருக்கும், அனித்தியத்தில் தான் இருக்கும். பாருங்க, கண்ணு மூக்கு காது அப்படி தனித்தனி பகுதிகளாக இருக்குது. அப்போ பகுதி பிளவுகள் எதில் இருக்குன்னா அனாத்மாவில் தான் இருக்கும். இது பகுதிகள் அற்றது. பகுதிகள் இருந்ததுன்னா அது அநேக ஆத்மாவாயிடும், 2-3 ஆத்மாவாயிடும். இது ஒரு ஆத்மா இது ஒரு ஆத்மா இது ஒரு ஆத்மான்னு பகுதிகள் இருந்ததுன்னா பல விதமாக அது ஆத்மாக்கெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் வந்துடுவோம் நம்ம. அப்போ நம்ம அத்வைதம்ன்றது அங்கே அடிபட்டு போயிடும். அப்போ ஆத்மான்றது பகுதி பிளவுகள் அற்றது அப்படின்றத 17 ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். மேலும் நம்ம அன்னைக்கு பார்க்கல ஏகம்னு ஒரு வார்த்தையை பார்க்கல, அது ஏகம் ஏவ அத்வைதியம் பிரம்மம் அப்படின்னு பார்த்தோம். அதுல சஜாதிய விஜாதிய சகதபேதம் பார்த்தோம். அதுல இரண்டற்றதுன்னு சொல்ல மறந்துட்டேன் நான். இரண்டற்றது அப்படின்னு நம்ம ஏன் அதை சொல்றோம்னா, 2 பொம்மை இப்போ சஜாதிய பேதம் அப்படின்னா இதுவும் பொம்மை இதுவும் பொம்மை, கேட்டுங்களா? ஒரு காடு எடுத்துக்கிட்டோன்னா மரங்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள, அப்போ இதுவும் பொம்மை இதுவும் பொம்மைனா இந்த பொம்மை மாதிரி இந்த பொம்மை அப்படின்றதால இதுக்கு பிரம்மத்துக்கு நிகரா பிரம்மத்துக்கு சமமா இன்னொன்று இருக்கா? அப்போ சஜாதிய பேதம் அடிப்படைச்சு. அப்படி இல்லை பிரம்மம். சரி, விஜாதிய பேதம், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் இது பெண், அப்போ ஆலமரம் அரச மரம் அந்த மாதிரி பேதங்கள் இருக்கா? இல்லை. விஜாதியமும் இல்லை. சகத பேதம்னா இந்த பொம்மையை எடுத்துக்கிட்டேன்னா இது இந்த இது இது சகத பேதம் தான். ஸ்வகதம் ஸ்வகத பேதம். இதுல பாத்தீங்கன்னா தலை இருக்கு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, இத்தனை பேதங்கள் அடக்கியது தான் இது. அந்த மாதிரி ஆத்மாக்குள்ளார இந்த மாதிரி பலவிதமான பேதங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. அப்போ ஆத்மா தனக்கு அந்நியமாகவும் ஒன்றும் இல்லை, தனக்கு நிகராகவும் ஒன்றும் இல்லை, தனக்குள்ளையும் ஒன்றும் இல்லை. அப்போ துண்டுபடாதது பிளவுபடாதது தனக்குள்ள பல பிரிவுகள் அற்றது அப்படின்னு ஆத்மாவை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆத்மான்றது ஏகம் சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, எது ஒன்று 1 2 3 4 எண்ண முடியாதோ அது ஒன்று தான் இருக்குதோ, எது ஒன்று அதுக்கு நிகரா இல்லையோ, அதை போல இல்லையோ, அதுக்குள்ளேயும் இல்லையோ, அது ஆத்மா பிரம்மம், அது நான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஆத்மா பிரம்மம் சொல்லக்குள்ளேயே நம்ம இப்போ அபரோக்ஷ அனுபூதி எடுக்கிறதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னு புரிஞ்சுக்கலாம், ஆத்மா பிரம்மம் சொன்னாலே வேற ஒன்றுதான் நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடக்கூடாது. ஆத்மா பிரம்மம்னு இதுக்கப்புறம் சொன்னா நான் தான் அப்படின்னு தெளிவு வந்துடணும். ஏன் அது நான்னா,
அது நித்தியம், அது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இல்லையா? அது இப்போ இருக்கு அப்புறம் இருக்காது நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்ற மாதிரியான வஸ்து கிடையாது. அது எப்பயுமே இருக்கக்கூடியது. அதுதான் அபரோக்ஷம் சொல்றோம். அந்த அபரோக்ஷத்திலே நித்தியம் சொல்றோம். நித்திய அபரோக்ஷம். சரி, அப்ப அனித்தியன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு யாருன்னா கொஸ்டின் எழுப்பலாம். இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அதை இப்போ சாதாரணமா நம்மளுக்கு ஒரு பல்லு வலி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பல்லு வலி எனக்கு தான் அது அபரோக்ஷம் இல்லையா? உங்களுக்கு அது தெரியாது. எனக்கு தான் அது அபரோக்ஷம். எனக்கு வயிற்று வலி வருது, அந்த வயிற்று வலின்றது எனக்கு தான் அபரோக்ஷம், உங்களுக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரி அபரோக்ஷன்லாம் எப்படிப்பட்டதுன்னா வந்து போகக்கூடிய அபரோக்ஷம். ஒரு டாக்டரை போய் நம்ம பார்த்தோன்னா கன்சல்ட் பண்ணோன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி ரெமடி கொடுப்பாரு, டக்குன்னு அது அந்த வலியிலேருந்து நம்ம வெளியில் வந்துடும். அது அதுக்கப்புறம் அபரோக்ஷமா இருக்குதா? அந்த பல்லு வலி மருந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பல்லு வலி இருக்குதா? போயிடுது. அது ஆகமா ஆபாயி வந்து போகக்கூடிய வந்து போகக்கூடியது. அதனால அது அந்த அபரோக்ஷன்லாம் அபரோக்ஷன். நித்திய அபரோக்ஷன்னா எப்பயுமே இருக்கும். அது அறிவு, இந்த ஞானம் பெற்றவங்களுக்கும் சரி ஞானம் இல்லாதவங்களுக்கும் சரி, அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாத நேரம்ன்ற எப்பயும் கிடையாது. அதுதான் நம்ம பேசுற நித்திய சங்கர சுவாமி நம்மளுக்கு அருளி கொடுத்துருக்க நித்திய அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இப்போ 17வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். பிளவுகள் பிரிவுகள் அற்றதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல ஆத்மா அனாத்மா தன்மைகளை அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போறார். என்னன்னா, ஆத்மா நியமகம் ச அந்தர் தேகோ பாக்கியோ நேமக நேம் அகக தயோர் ஐக்கியம் பிரபசியந்தி கிம் அஞ்ஞானம் அதக பரம். என்ன சொல்றாருன்னா, ஆத்மா அனைத்தையும் கட்டுப்படுத்த வல்லது. சரி, எங்க இருந்து கட்டுப்பட்டது? ச அந்தர், உள்ளார இருந்து. அதோட பொழிப்புரையை பார்த்துட்டு நம்ம மேலும் போகலாம். ஆத்மா அனைத்தையும் நியமகம் செய்வது, கட்டுப்படுத்துவது, சத் சித்தாக இருந்து அனைத்து சிருஷ்டியும் நியமத்துடன் இயக்க வைக்கிறது. மாறாக உடலோ இன்னொன்றால் நியமம் செய்யப்படுவது. தானாக இயங்க இயலாத எந்திரம் புறத்தே தெரிவது. ஆத்மா உள்ளிருப்பது. உடல் என்பது புறத்தே தெரிவது, ஆத்மா என்பது உள்ளிருப்பது. அந்த முதல் லைன்ல என்ன சொல்றாரு? ஆத்மா அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது, கட்டுப்படுத்த வல்லது. ச அந்தர், அது உள்ளார இருந்து கட்டுப்படுத்துது. மாறாக தேகோ பாக்கியம், வெளியில இருந்து கட்டுப்படுவது. எதுக்கு கட்டுப்படுவது? ஆத்மாவுக்கு கட்டுப்படுவது. அப்போ ஒண்ணு கட்டுப்படுத்தக்கூடியது, ஒண்ணு கட்டுப்படுவது. இது ரெண்டும் எதிரும் புதிருமானது. எப்படி கட்டுப்படுவதையும் கட்டுப்படுத்துவதையும் ஒன்னா செய்வீங்க? ஒண்ணு ஒருத்தவங்களை கட்டுப்படுது, டிபெண்டா இருக்கு. ஒண்ணு இண்டிபெண்டா இருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி ஒண்ணுன்னு சொல்லுவீங்க? அதான் சொல்ற, தயோர்னா இது ரெண்டும். தயோர் ஐக்கியம், ரெண்டுத்தையும் ஒன்னா ஆக்கிறீங்களே, அது எப்படி நியாயம்? இருக்கிறதுலே கிம் அஞ்ஞானம் அதகப்பற. இதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய அஞ்ஞானம் வேற எதுவா இருக்க முடியும்? ஒரு சத்தியம் இருக்கு, ஒரு சத்தியம் அல்லாதது இருக்கு. ஒரு டிபெண்டன்ட் இருக்கு, ஒரு இண்டிபெண்டன்ட் இருக்கு. ஒன்னு நான் இருக்கு, ஒன்னு நான் அல்லாதது இருக்கு, நான் இல்லாததுன்னு வச்சுக்கலாம். அப்போ ரெண்டும் எதிரும் புதிருமானது. அப்போ எதிரும் புதிருமானதை எப்படி நீங்க ஒன்னா சேர்த்து ரெண்டுத்தையும் ஐக்கியப்படுத்தி நீங்க பாக்குறீங்க? எப்படி இதை பாக்குறீங்க? இது உலகத்திலே இது மிகப்பெரிய அஞ்ஞானம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதை இன்னும் மேலும் என்ன சொல்றாரு? ஒரு பாம்பு இருக்கு, பாம்பு தெரியுது. ஒரு கயிறை பார்த்தோன்னே நம்மளுக்கு பாம்பு தெரியுது. அப்போ பாம்புக்கு ஒரு இருப்பு வேணும்ல. அந்த இருப்பு எங்க இருந்து வாங்குதுன்னு சொன்னா கடன் வாங்கப்பட்ட இருப்புன்றார். எதுல இருந்து கடன் வாங்கப்பட்டது? கயிறின் இருப்புல இருந்து கடன் வாங்கப்பட்டது தான் பாம்பு, அதிஷ்டானம். அததான் இருப்புன்னு சொல்ற. அதோட இருப்புல இருந்து கடன் வாங்கப்பட்டது. அப்ப அந்த கயிறு தெரியலன்னா பாம்புன்ற ஒரு கற்பதும் நம்மளுக்கு வரப்போறது கிடையாது. அதைதான் அவர் தெளிவு பண்றாரு. பாம்பின் இருப்பு கயிறின் இருப்பிலிருந்து பெறப்பட்டது, கடன் வாங்கப்பட்ட அறிவு அப்படின்னு சொல்ல. அதுபோல் உடலுக்கு இருப்பு தருவது எது? ஆத்மாவுடைய இருப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்டதுன்னு சொல்றாரு. உடம்பின் இருப்பு எது? ஆத்மா. உடலில் உள்ள உணர்வுகளுக்கும் உணர்வு தருவது எது? உடலில் உள்ள உணர்வுகளுக்கு அத்தனைக்கும் உணர்வு தருவது எது? ஆத்மா தான் சொல்றாரு. இருப்பையும் உணர்வையும் சுயமாக கொண்டது எது? ஆத்மா. உடலில் இவ்விரண்டும், அதாவது இருப்பும் உணர்வும் எங்க இருந்து கடன் வாங்கப்பட்டது? உடலோட இருப்பும் உணர்வும் எங்க இருந்து கடன் வாங்க, சத்தம் சித்து எங்க இருந்து கடன் வாங்கப்பட்டது? அது ஆத்மா கடன் வாங்கப்பட்டவை அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா எப்போதும் உள்ளிருப்பவை, அதனால அது அகம் அப்படின்னு சொல்றோம். தேகம் எப்போதும் வெளியில இருப்பவை, அதனால இதம் சொல்றோம். இங்க இதம் சொல்ல போனா இந்த அகங்காரத்துல இருந்து ஆரம்பிச்சு புத்தி, மனம், அந்த அந்தகரணம் முழுஷா, உடல், அதை பார்க்கக்கூடிய, இதனால பார்க்கக்கூடிய உலகங்கள் எல்லாமே ஜெகத். இது எல்லாமே எதுல வந்து இதத்துல தான் வந்துடுது. சரி, அகம் என்றது எல்லாத்தையும் அறிவதாக இருக்குது. இதம் என்றது அறியப்படுவதாக இருக்குது. அறிவது எது? ஆத்மா. அறியப்படுவது எது? அகம், இதம்.
அதாவது வெளியில இருக்கிற அந்த காரணங்களும் உடல்களும் அதை பார்க்கக்கூடிய இந்த உலகங்களும். சரி, அகம் ஆத்மா, இதம் உடல். ஆக இந்த ரெண்டையும், இந்த ஆத்மாவையும் இந்த அனாத்மாவையும், இந்த ரெண்டையும், அகம் என்ன சொல்லக்கூடிய ஆத்மாவையும் இதம் சொல்லக்கூடிய இந்த உடலையும் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்குற தன்மை இருக்கு பார்த்தீங்களா, இதோட மிகப்பெரிய அஞ்ஞானம் ஏதாவது இருக்க முடியுமா? ஐயோ அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகம் இது தெளிவா இருக்கு இல்லைங்களா? 19. ஆத்மா ஞானமயோ. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே சத் சித் அப்படின்னு சொன்னார், அதை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. அதில் ஆத்மா அனைத்தையும், அதில் சத் சித் அப்படின்னு சொல்ற, சத்து சித்தாக இருந்து அனைத்து சிருஷ்டியும் நியமத்துடன் இயங்க வைக்கிறதுன்னு சொல்ற. இப்போ சத் அப்படின்னா எல்லாத்துக்கும் இருப்பா இருக்குது, சத்து எல்லாத்துக்கும் இருப்பா இருக்குது. அப்போ எதுல சத்து இல்லாதது இருக்கும்? எல்லாத்துலேயும் சத்து இருக்குது. இந்த மொத்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் சத்தாக தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு பொருளுக்கு ஒரு சத்து இருக்கும். அப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே போனால், ஒரு ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே போனால் ஒரு சத்து இருக்கும். அதுக்கு ஒரு சத்து இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதுவே நிரந்தரம் ஆத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ சித்துனா எல்லாத்துக்குள்ளேயும் அறிவும் அறிபவமாகவும் உணர்பவமாகவும் இருக்குது இல்லை, சித்ரூபமா. அப்போ சத்தும் சித்தையும் எப்பயாவது பிரிக்க முடியுமா? எப்படி சர்க்கரையிலேருந்து இனிப்பை பிரிக்க முடியுமா? அப்போ இது ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும். எப்படி இருக்கும் இது ரெண்டும்? நீக்க மரம் நிறைஞ்சிருக்கும் எல்லா இடத்துலையும். சரி, அது எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு இல்லையா, அது இன்ஃபினிட்டின்னு சொல்றோம், அது எல்லையற்றதுன்னு சொல்றோம். எங்க இல்லாத இடம்னு காமிங்க பார்ப்போம். எதுவுமே இல்லாத இடம்னு சொல்ல முடியாது. சத் சித்து பரவி எல்லா இடத்துலையும் நீக்க மரம் இருக்கிறதால அதுக்கு பேரு அனந்தம் சொல்றோம். நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம் அதை புரிஞ்சுக்கிறது ஆனந்தம் சொல்றோம். அப்போ ஆத்மாவோட ஸ்வரூபம் சச்சிதானந்தம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொன்னோம். ஏன்னா சத் சித்துன்றது சுவாமி அங்க சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்த ஸ்லோகம் மேலும் அடுத்த லெவல்ல கொண்டுட்டு போறாரு ஆத்மா அனாத்மா தன்மைகளை. ஆத்மா ஞானமயோ, ஞானமயக புண்ணியோ, புண்ணியம்னா இங்க தூய்மையானதுன்னு புரிஞ்சுக்கணும். புண்ணியோ தேகோ மாமிசமயகோ அசுசிக தயோர் ஐக்கியம் பிரபசியந்தி கிம் அஞ்ஞானம் மதகப்பெற. இங்க என்ன சொல்றாரு? தேகம் ஞானமயம் சொல்றாரு. சரி, ஆத்மா ஞானமயம் சொல்றாரு. அது எப்படி? புண்ணியம், புண்ணியஹோ அப்படின்னா அது சுத்தமானது. தேகம் மாமிசமயம், அது அசுத்தமானதுன்னு சொல்றாரு. அப்போ ஒரு சுத்தமானது இருக்கு, ஒரு அசுத்தமானது இருக்கு. சுத்தத்தையும் அதுத்தையும் எப்படி ரெண்டுத்தையும் ஒன்னா பாக்குறீங்க? இது ரெண்டும் எதிர் இல்லை. அசுத்தம் இந்த பக்கம், சுத்தம் இந்த பக்கம். இந்த சுத்தம் அசுத்தத்தையும் எப்படி ஒன்னா பாக்குற உங்களுக்கு தன்மை வந்தது? இதோட மிகப்பெரிய அறியாம என்ன இருக்க முடியும் சொல்லிட்டு பொழிப்புரைக்கு போலாம். நம்ம ஆத்மா அறிவு சுரூபமாக இருப்பதால் அதில் கர்த்தா இல்லை. முதல் லைன்லேயே பாருங்க, ஆத்மா ஒரு சுத்த அறிவு, சுத்தம் அப்படின்னு சொல்றாங்க மாண்டூக்கிய உபநிஷத்துல. அப்படி சொல்லக்குள்ள அது எப்படின்னா அறிவு சுரூபமா இருக்கிறதால அது கர்த்தா கிடையாது. இப்போ கர்த்தா கிடையாதுன்னா ஆத்மாவுக்கு நிர் அவயவம் அப்படின்னு சொல்றோம். நிர் அவயவம் அப்படின்னா அவயங்கள் கிடையாது. சரி, அவயங்கள் இல்லாத ஆத்மாக்கு எப்படி ஒரு செயல் செய்ய முடியும்? நம்ம ஒரு செயல் செய்யணும்னா அவயங்கள் இருந்தால் தான் நம்ம செயல் செய்ய முடியும். அப்போ ஆத்மாவை நிரு அவயவம் சொல்றோம். அப்போ நிரு அவயவம்னா அது கர்த்தாவாக முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது அனுபவிக்க முடியுமா? போக்தாவாக முடியுமா? அதுவும் செய்ய முடியாது. ஒரு கர்த்தம் ஒரு காரியம் செஞ்சு அந்த காரியத்தினால விளைவை அனுபவிப்போம் இல்லையா? இங்க கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது. அப்போ அது என்ன சொல்றான்? அகர்த்தா அபோக்தா. அப்போ இங்க கர்த்தா இல்லைனாலே ஆபியஸா அவர் என்னன்னா அவயங்கள் அற்றது ஆத்மான்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரி, ஆகையால் பாப புண்ணியம் கிடையாது. இப்போ ஒரு கர்மம் செஞ்சாதானே அதோட விளைவா பாவமும் புண்ணியம் வரப்போகுது. அப்போ கர்மமே செய்யாத ஆத்மாவுக்கு பாவ புண்ணியம் ஏது? கிடையவே கிடையாது. அதுக்கு முதல்ல என்ன சொன்னோம்? அது அவயங்கள் இல்லாதால அது கர்மமும் செய்ய போறது கிடையாது, அவயங்கள் இல்லாதால அது அனுபவிக்கும் போறது கிடையாது. அப்போ அது கர்த்தா அகர்த்தா அபோக்தான்னு சொல்லியாச்சு. அகர்த்தா அபோக்தான்னு சொன்னது ஒன்னே அது கூட இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அது செயல் இல்லைன்னு. அப்ப செயல் இல்லாத பட்சத்துல ஒரு செயல் செய்யக்கூடாதானே அதோட குட் அண்ட் ஈவில் வரப்போகுது, பாவ புண்ணியம் வரப்போகுது. அப்ப செயல் இல்லாதப்போ பாவ புண்ணியம் எங்க இருந்து வரும்? வாய்ப்பே கிடையாது. அப்போ பாவ புண்ணியங்கள் அற்றது அப்படின்னு அதுக்குள்ளார. அப்போ இதை நம்ம விசாரிக்க தான் ஒண்ணா நம்ம இது பண்ணிக்கிட்டே போகலாம். தர்மம் அதர்மம் கிடையாது. செய்யக்குள்ளதானே அது தர்மமா அதர்மமா பார்க்க போறோம். கர்மம் செய்யக்குள்ளதானே அது தர்மமா அதர்மமா பார்க்க போறோம். கர்மமே இல்லை, கர்மமே செய்யல, ஆத்மாக்கு ஏது கர்மம்? யாரும் பந்தப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்மம் உடையதான் நினைச்சுக்கிட்டோம். பந்தப்படாதவங்களுக்கு கர்மங்கள் கிடையாது. அப்போ ஆத்மா நிரவயம், அது கர்த்தா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு, கர்த்தா இல்லைன்னு சொன்னாலே அகர்த்தான் தான்.
அப்ப நம்ம தெளிவடைஞ்சுக்கணும். சரி, தர்மம் அதர்மம் இல்லாத தூய வஸ்துவா இருக்குது. அது இப்போ ஒரு பொருள், இங்க இருக்கிற பொருளுக்கு எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ஒரு சுத்தமா அதை சுத்தம் பண்ணி வைங்கன்னு நம்ம சொல்றோம், சுத்தம் பண்ணி வைக்கிறோம். கொஞ்ச நேரத்துல அது என்ன பண்ணுது? அஸ்தமாயிடுது. நீங்க எது உண்மைன்னு நினைச்சுக்கிறீங்களோ இந்த உடம்பும் கூட டெய்லியும் சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா ஆத்மாக்கு யாராவது சுத்தம் பண்றாங்களா? அது சுத்தம் சுப்ரம்ன்றது எப்பவுமே சுத்தம் தான், எப்பவுமே சுப்ரம் தான், எப்பவுமே தூய்மை தான். அதை தனியா சொல்ல வேண்டியது கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு? ஒரு கர்த்தா கிடையாது அவரு. சரி, கர்த்தா இல்லைன்னா பாவ புண்ணியம் கிடையாது. சரி, பாவ புண்ணியம் கிடையாதுன்னா தர்மாதர்மம் கிடையாது, தர்மாதம் கிடையாதுன்னா சுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா சுவாமி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. மேலும் உடலோ, உடலை என்ன சொல்ற? ஜடம் அப்படிங்கிறாரு. அதுக்கு தனியா ஒரு செயல்படும் தன்மை அதுக்கு கிடையாது. அது கர்த்தா பண்ண முடியாது, ஜடம் அப்படின்னு சொல்றாரு. மாமிசம், மாமிசம் வசமானது. உடலோ ஜடமான மாமிசத்தால் ஆனது. உடல் எப்படி? ஜடமான மாமிசத்தால் ஆன பிண்டம். கர்மங்களுக்கு அடிமையாகி, கர்மம் செய்யறதே ஒரு பொழப்பா எடுத்துக்குது. கர்மங்களுக்கு அடிமையாகி அதனால என்ன விளைவா சம்பாதிக்குது? பாவத்தையும் புண்ணியத்தையும் விளைவா சம்பாதிக்குது. அப்போ பாவத்தையும் புண்ணியத்தையும் விளைவா சம்பாதிச்சதுன்னா அது தூய்மையா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. அதுகிட்ட தர்மம் அதர்மம், இதுதான் தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணணும், அதர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது, இல்ல அதர்மத்தை விட்டுட்டு தர்மத்தை ஃபாலோ பண்ணுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதோட விளைவா அதர்மமும் இருக்கலாம், தர்மமும் இருக்கலாம். அதனால அது எப்பவுமே சுத்தமா இருக்க முடியாது. அது அசுத்தமாவும் இருக்கலாம், சுத்தமாவும் இருக்கலாம். ஆனா ஆத்மாவாகப்பட்டது எப்பவுமே சுத்தம் தான். இதுதான் வித்தியாசம். அப்போ இது வேறும் ரெண்டு துருவங்கள், இரு துருவங்கள். இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், இரு துருவங்களா இருக்கிறத எப்படி கிம் அஞ்ஞானம் அதகபரம், எப்படி அதை ஒன்னா சேர்த்து பாக்குறீங்க? இதோட ஒரு மிகப்பெரிய அறியாம ஒண்ணு இருக்க முடியுமா அப்படின்னு குட்டி சொல்றாரு, நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. அசுத்தங்கள் கொண்டது மாமிசங்கள்லாம். அடுத்த ஸ்லோகம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பையா ஒன்னொன்னுத்தையும் நம்ம தன்மைகளை விலக்கி காமிக்கிறாரு. இதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சத்தியம் எது, மித்தியா எது, ஆத்மா எது, நான் எது, நான் அல்லாதது எதுன்னு தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, ஆத்மா பிரகாசக ஸ்வ இச்சோ தேகஸ் தமச உச்சதே, தமஸ் உச்சதே, தாமச உச்சதே, தயோர் ஐக்கியம் பிரபசியந்தி கிம் அஞ்ஞானம் அதகபரம். ஆத்மாவானது சுய ஒளி உடையதால் அனைத்தையும் விலக்கி காட்டி தருவதாக உள்ளது. ஆத்மாக்கு சுய ஒளி இருக்கிறதால அனைத்தையும் அறியக்கூடிய, அனைத்தையும் விலக்கி காட்டக்கூடிய தன்மையில இருக்குது. இப்போ சூரியன் கூட அனைத்தையும் விலக்கி காமிக்கிறது தான். லைட்டு கூட இங்க இருக்கிறத, நம்ம இருக்கிறத அது விலக்கி காமிக்கிறது தான். ஆனா லைட்டுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு இல்ல, கரண்ட்னு ஒரு சோர்ஸ். சூரியனுக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கு, அவர் தான் ஆத்மா. அவர் எவ்வளவு நேரம் விலக்கி காமிச்சிட்டு இருப்பாரு? ஒரு பகல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போனாரு? அப்போ என்ன சொல்றாரு? ஆத்மாவானது சுய ஒளி உடையது, அந்த மாதிரி ஒரு ஒளி கிடையாது. இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கின ஒளி, கரண்ட் கிட்ட இருந்து இந்த லைட் எரியறது கிடையாது. ஆத்மா சுய ஒளி உடையது, அனைத்தையும் விலக்கி காட்டக்கூடியதுக்கு. அது அங்க ஒரு பொருள் இருக்கிறத நம்மளுக்கு விலக்கி, கண்ணு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா கண்ணா பார்க்குது. சரி, அப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணா மனம் பார்க்குதுன்னு சொல்றோம். கண்ணுக்கு காரணம் மனம்னு சொல்றோம். மனமா பார்க்குது இல்ல புத்தி. சரி, இப்போ மனசை பார்க்கறது புத்தின்னு வந்துட்டோம். அப்போ புத்தியா உண்மையாவே பார்க்குது? அதை ஆராய்ச்சி பண்ணா இல்ல, அந்த புத்திக்கு பின்னாடி ஆத்மா ஒண்ணு இருக்கு, அது சுய ஒளி கொண்டது, இதெல்லாம் தனக்குன்னு சுய ஒளி இல்லாதது. இதோட சுய ஒளியில, ஆத்மா பிரகாசத்தோட சுய ஒளியில இதுங்க எல்லாம் இயங்குது அப்படின்னு. அப்போ அதுல இன்னொரு விஷயம் வந்தது, இந்த அனாத்மாக்களுக்கெல்லாம் தன்னுடைய சுய ஒளி கிடையாது. அது எதையும் விலக்கி காட்டக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது. ஆத்மாக்கு தன்னைத்தானையும் விலக்கிக்கும், பிரிதியும் விலக்கி காட்டி கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெளிவா அங்க புரிஞ்சுக்கலாம். விலக்கி காட்டுவன எப்படிப்பட்ட, பாருங்க, விலக்கி காட்டுவன எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதனால ஆத்மா அசுத்தமாவதில்லை. எவ்வளவு அழகு பாருங்க. ஒரு சாக்கடையை விலக்கி காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது அசுத்தம். அதனால இது ஏதாவது பாதிக்கப்பட்டிருதா? இல்லவே இல்லை. அதை காமிச்சு கொடுத்ததால இது தன் நிலையை இழந்துருச்சா? அசுத்தமாயிருதா? அது சாக்கடையாச்சே, அது அசுத்தம் இல்லையா? அதை காமிச்சு கொடுக்குது இல்லை, அதனால இது அசுத்தமாயிருதா? அது சுத்தம்.
சுத்தமா இருக்குது. பாருங்க, ஆத்மாவானது சுய ஒளி உடையதால் அனைத்தையும் விலக்கி காட்டுவதாக உள்ளது. விலக்கி காட்டுவன எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எந்த தன்மை உடையதாக இருந்தாலும் ஆத்மா அதனால் அசுத்தம் அடைவதில்லை அப்படின்னு சொல்றாரு. உடலோ சுய ஒளி அற்றது. தனக்கு சுய ஒளி இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஆத்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்குது, சார்புடையதா இருக்குது. இது சார்பற்ற தனி முதல் இல்லையா? தன்னை அறிவது மட்டும் இல்ல, வேறொன்றையும் அறியுது அப்படின்றாரு. தன்னிலையும் இல்லை, தன்னிலை மட்டும் இல்லை, தன்னைத்தானே அறியறது மட்டும் முன்னிலையும் அறியுது அப்படின்றது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் நம்ம திரைப்படங்கள் பார்க்குறோம். திரைப்படங்கள்ல ஸ்க்ரீன் மென்மையா இருக்குது. திரைப்படங்கள்ல இப்போ நம்ம பார்க்குறோம், காலையில் ஒரு ஷோ போடுறாங்க, மதியானம் ஒரு ஷோ போடுறாங்க, ஈவினிங் ஒரு ஷோ போடுறாங்க. அந்த ஷோலே நான் பார்த்தப்பெல்லாம் 3 ஒரே படமாக இருக்கும். இப்போ வந்து காலையில் ஒரு படம் ஓடுது, மதியானம் ஒரு படம் ஓடுது, ஈவினிங் ஷோ ஒரு படம் ஓடுது, நைட் ஷோ மறுபடியும் காலைல போட்ட படத்தையே நைட் ஷோவில் போடுறாங்க. இந்த மாதிரி பலவிதமான படங்கள் வருது. அந்த படங்கள் எந்த ரூபத்தில், எந்த கோணத்தில் அந்த பிக்சர்கள் வடிவமைக்கப்பட்டு இருந்தாலும் அதனால் அந்த ஸ்க்ரீன் ஏதாவது பாதிக்கப்படுதா? அதோட வெண்மை நிறம் ஏதாவது பாதிக்கப்படுதா? அதோட தன்மை ஏதாவது இழக்குதா? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஸ்க்ரீனில் ஒரு கத்தி குத்து நடக்குது, கத்தி வடியுது, ரத்தம் வடியுது. அந்த ரத்தம் வடிக்குள்ள அந்த ஸ்க்ரீன் அப்படியே பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்கிற வரைக்கும், அந்த ஒரு பிக்சரைசேஷன் இருக்கிற வரைக்கும் அப்படியே மொத்த ஸ்க்ரீனுமே ரத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையாகவே அதோட தன்மை எழுந்துருச்சா? படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி பார்க்குறோம் அதை? அதே வெண்மை நிற படத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த படம், அந்த கத்தி குத்து சம்பவம் அதில் நடந்ததுக்கு அப்புறமும், அந்த பிக்சரில் அந்த ஸ்க்ரீனில் வந்து சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஸ்க்ரீன் தன் நிலை எழுந்துச்சா? அதே வெண்மை நிறையில் தான் இருக்குது. சரி, ஒரு படத்தில் இப்போ நிறைய சண்டைகள்லாம் நடக்குது இல்லையா? ரஷ்யாவில் ஆயில் வெல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பிக்சர் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அடிக்கிறாங்க, ட்ரோனை வச்சு அடிக்கிறாங்க. அந்த வெல் வந்து ஆயில் வெல் வந்து பிடிச்சிட்டு எரியுது. அப்போது தீ எரியுது. அப்போது தீ எரியக்குள்ள அந்த ஸ்க்ரீன் எரிஞ்சிடுதா? தீ எரியிற மாதிரி அந்த ஸ்க்ரீனில் ஒரு படம் வருது. படம் வரக்குள்ள அந்த ஸ்க்ரீன் தண்ணி எரியுதா? அந்த ஸ்க்ரீனாகப்பட்டது, அதோட அந்த தேட்டரோட ஸ்க்ரீன், வெண்மை ஸ்க்ரீனு ஏதாவது எரிஞ்சு போதா அந்த 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 காட்சிகளால? இல்லை. சரி, ஒரு பெரிய வெள்ளம் வர மாதிரி ஒரு காட்சி வருது. வெள்ளம் வர மாதிரி காட்சி வரக்குள்ள அந்த ஸ்க்ரீன் ஆகப்பட்டது நனைஞ்சிருதா? அந்த வெள்ளம் அதீத வெள்ளம், அதான் எல்னினோ எஃபெக்ட்லாம் சொல்றாங்கல்ல, பயங்கரமா தாறுமாறா வருது அந்த வெள்ளம். அப்படி வரக்குள்ள அந்த ஸ்க்ரீனோட தன்மை அப்பயும் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனில் வர அந்த பிக்சர் வெள்ளத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனோட தன்மை அதே வெண்மை நிலையில தான் இருக்கு. யாரோ ஒருத்தவங்க அதை எடுத்து இப்படின்னு வெட்டுறாங்க, ஸ்க்ரீன் வெட்டி போயிடுதா? ஸ்க்ரீன் அதே வெண்மை தண்ணீர் தான் இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுருங்க, நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுற செல்ஃபோன் இதை எடுத்துக்கோங்க. எத்தனை விதமான காட்சிகள் இந்த செல்ஃபோனில் நம்ம ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லா காட்சிகளுக்கும் இடம் கொடுக்குது. தன்னிலையே மாற்றிக்கிச்சா? அது எப்பவுமே சொப்பிரகாசமா தான் மாத்திரமா இருக்குது. அது எதுக்கும் இடம் கொடுக்குதே தவிர தன்னிலையை அது மாற்றிக்கவே இல்லை அப்படின்றத தான் இங்கே தெளிவுபடுத்துறாங்க. ஆத்மா சுயப்பிரகாசம், உடல் தாமசம், இருள். ஏன் அது தாமசம் இருள்னு சொல்றாங்க? அது இன்னொன்று சார்ந்து தான் இருக்குது அதோட பிரகாசத்துக்கு. ஆத்மா அப்படி இல்லை, அது சார்பற்ற தனி முதல். அதனால இது இன்னொன்னத்தை சார்ந்து இருக்கிறதால அது எப்பவுமே அனாத்மாக்கள் இருள் தான், இதோட பிரகாசத்தில் தான் அது பிரகாசமுமே அடையும் அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க. சரி, மேலும் அடுத்த ஸ்லோகம். ஆத்மா நித்யோஹி சத்ரூபே, நித்யோஹி தேகோ அனித்யோஹி அசத்மயஹ தயோர் ஐக்கியம் பிரபசியந்தி கிம் அஞ்ஞானம் அதகபரம். இங்க சொல்லக்குள்ளேயே முதல்ல சொல்றார், ஆத்மாவானது நித்தியம்னு சொன்னார். சரி, அதோட விட்டாரா? அது சத்ரூபே, சத் சுரூபமானது அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் லைன்ல. ரெண்டாவது லைன்ல தேகம் அனித்தியம் சொன்னார், அதோட விட்டுட்டாரா? அது அசத்துன்னு சொல்றாரு, சத் அல்லாதது. அதான் சாமி போன தடவை சொல்லக்குள்ள சொன்னாங்க, நான் அல்லாதது. சத்து எப்படி, அசத்து எப்படி? நான் அல்லாதது, நான் இல்லாதது அப்படின்னு சொன்னார். சரி, அதை நம்ம பொழிப்புரை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். ஆத்மா காலத்துக்கு உட்படாதது. பாருங்க, முதல் வார்த்தையிலே காலத்துக்கு உட்படாது. காலத்துக்கு உட்படாதன்னு அவர் பாஷ்யம் சொல்லியிருக்காரு இல்லையா? அது விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல பாருங்க நித்தியத்தை பாருங்க. நித்தியம் என்ன? ஏதாவது ஒரு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு உட்பட்டதா? ஏன்னா நித்தியம்னு ஒரு பொருள் எப்போதும் இருக்கக்கூடியது தான்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தரை நேற்று பார்த்தேன், ஃபோன் கால் வருது, இன்னைக்கு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. நேற்று எப்படி இருந்தார்? நல்லா இருந்தார். இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, பெட்டில் சேர்த்துருக்காங்க. நாளைக்கு கேட்குறேன், ஐயோ அப்படியா, எப்போ எடுக்கிறாங்க? அப்போ இதுல ஏதாவது நித்தியம் இருக்கா? காலத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயத்துக்கு நித்தியம் இருக்கா? காலத்துக்கு எது உட்படுதோ அதுக்கு ஒரு தோற்றம் இருக்கும், ஒரு இருப்பு இருக்கும், ஒரு மறைவு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம காலத்துக்குலாம் எது உட்பட்டு இருக்குதோ அதுக்கு ஒரு தோற்றம், இருப்பு, மறைவு இருக்கும். காலத்துக்கு உட்படாத எது இருக்கோ அதுக்கு ஆதி அந்தம், அனாதி. அப்ப ஆத்மா எப்பவுமே இருக்கக்கூடியது, அது நித்தியம் சொல்றதுக்கு தான் இவரு அது என்ன சொல்றாரு, காலத்துக்கு உட்படாததுன்னு சொல்றாரு மறைமுகமா. அதை நம்ம விசாரிச்சு பார்க்கல, அது நித்தியம். அது கடந்த காலம் நேற்று இருந்ததுப்பா, இன்னைக்கு எனக்கு தெரியல, வேணா காந்திநாதன் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், நாளைக்கு வேணா அவர் ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி, எல்லாம் வருத்தப்படுறீங்களே, ஆத்மா விட்டுன்னு வரலாம் நாளைக்கு, நான் முயற்சி பண்றேன், இன்னைக்கு முடியாது, ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, நாளைக்கு இட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரியா சொல்ல முடியுமா? காலத்துக்கு உட்பட்டதா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா காலத்துக்கு உட்பட்டது எதுவுமே தோற்றம் இருந்து அழிவுடையது தான். நித்தியம்னா அதுக்கு தோற்றமே ஆதியே கிடையாது, அந்தமும் கிடையாது. அது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அது ஆத்மா. அது நான் புரிஞ்சுக்கணும். ஒரு நேரத்தில் நம்ம சொல்லக்குள்ள இது ஆத்மா பிரம்மம் சொல்லக்குள்ளேயே நான்ன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே பிரித்து பார்க்கக்குள்ளேயே நான் எத்தகையவன் அப்படின்றத தான் இங்கே விலக்கி காமிக்கிறேன். இந்த தன்மைகளை விலக்கி காமிக்கக்குள்ளே நான் எத்தகையவன், நான் காலத்துக்கு உட்படாதவன், நான் நித்தியம், நான் சத்ரூபமானவன், எல்லாத்துக்கும் இருப்பா இருக்கக்கூடியவன், சத்ரூபமானவன் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஆத்மா நித்தியம், ஆத்மா காலத்துக்கு உட்படாதது, எப்போதும் இருப்பது. அப்போ காலத்துக்கு உட்படாதுதான் இப்ப இருக்கும், அப்புறம் இருக்காது, நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலத்துக்கு உட்பட்ட பொருள் தான். காலத்துக்கே உட்படாத பொருளை எப்போதும் இருப்பதுன்னு சொல்லாத வேற என்ன சொல்றது? அப்போ ஆத்மாவை எப்போதும் இருப்பது, நிலையானது. அப்ப நித்தியமான பொருள் எப்படி நிலையற்று போயிடும்? எது ஒண்ணு காலத்துக்கு உட்பட்டதோ அது நிலையற்று போயிடும், அது தன்னிலை எழுந்துரும். சரி, இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டா கூட, ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பாலக பருவம் இருக்கு, அப்போ ஒரு வித்தியாசம் ஏற்படுது, நிலை மாறுது இல்ல. அப்புறம் ஒரு வயோதிகம் ஏற்படுது, நிலை தடுமாறுது இல்ல. அப்போ இது அப்படியா? மாற்றங்கள் உட்பட்டதா இருக்குதா? இல்ல. இதுக்கு நிலை எப்போதும் ஒண்ணுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இருத்தல் மட்டுமா இருக்கக்கூடியது, எங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆத்மாவை எங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? உடலானது காலத்துக்கு உட்பட்டது. ஆமா, இப்பதான் ஒரு கதையை சொன்னேன். நேற்று நல்லா பேசிட்டு தான்ப்பா வந்தேன், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. அப்புறம் நாளைக்கு கேட்கல, சரி நான் முடிஞ்சா பார்க்குறேன், ஆஃபீஸ் முடிஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள, நாளைக்கு காலையில் போய் பார்க்கலான்னு பார்க்கல, பார்த்தா முடிச்சிட்டாரு, ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அப்போது இங்கே உடல் எப்படி காலத்துக்கு உட்பட்டது? காலத்துக்கு உட்பட்டது ஒரு ஆதி இருக்கும், அந்தம் இருக்கும். அது பொய், நிலைத்தன்மை இல்லாதது. ஆனால் ஆத்மா அப்படியா? இல்லையே. இப்போ எனக்கே பலவிதமான துன்பங்கள், வயோதிகத்தால மற்றதுனால பலவிதமான துன்பங்கள் வருது போகுது, துன்பங்கள் வருது போகுது. அப்போ இந்த உடலே ஒரு நாள் என்ன பண்ணுது? வந்தது போயிடுது, ஒரு நாள் இல்லாத ஆயிடுது. அப்போ நிலையற்றதா இருக்கக்கூடியதா இருக்கு. மேலும் ஆத்ம விசாரம், ஆத்ம அனாத்மா பொருள்களில் இருத்தலை எது நிர்ணயிக்குது? அனாத்மாக்கு இருத்தல் எது நிர்ணயிக்குது? சத்து என்கிறது தான் அனாத்மாவினோட இருத்தலா இருக்குது. சரி, ஒரு மேஜை எடுத்து, இப்போ காந்திநாதன் சார் ஒரு டேபிளை செஞ்சு போட்டோன்னு சொல்றாரு, இது நம்ம தம்பி செஞ்சு போட்டதா சொல்றாங்க. அப்போ இது மரத்தால் ஆனப்பட்டது, சரிங்களா? இப்போ இது இந்த சேரோட இருத்தல் எது? மரம். சரி, மரத்தோட இருத்தல் நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா எது? செல்லுலோஸ். அதோட இருத்தல் எதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு கார்பன் ஆட்டம்னு சொல்லுவோம். அதோட இருத்தல் எதுன்னு பார்த்தோன்னா அணுக்கள்னு சொல்லுவோம். அதோட இருத்தல் என்ன? ஆட்டம், புரோட்டான், நியூட்ரான் சொல்றோம், எலக்ட்ரான் சொல்றோம். அப்போ அப்படியே தேடிக்கிட்டே போனா எது ஒண்ணுத்துக்கு இருத்தல் இல்லாத அனைத்துக்கும் இருத்தலா இருக்குதோ, எது ஒண்ணுத்துக்கு இருத்தல் இல்லாத தான் மாத்திரமா அனைத்துக்கும் அது இருத்தலாக இருக்கக்கூடியதோ அது எது? சத்ரூபே, சத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க அதான் சொல்றாரு, மேஜையின் சத் மரம், மரத்தின் சத் செல்லுலோஸ், செல்லுலோஸின் சத் எது? கரி, அதான் கார்பன். கரியின் சத் எது? அணுக்கள், அணுக்களின் சத்து எல்லாத்துக்கும் எது சத்தா இருக்குதோ அதுதான் இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு மேல ஃபைன் டியூன் பண்ணி போக தேவையில்ல, ஒரு 4 இருந்தா போதும். ஒரு பானை சொத்துக்கு ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம். அப்போ அது ஒண்ணு வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். அணுக்களின் சத்து என்று சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் எது சத்தா இருக்குதோ அதுதான் அப்படின்னு மறுபடியும் தன்மையை சொல்ற. அந்த சத்தாக இருப்பது ஆத்மா. உடலோ
ஆத்மாவின் சத்துவத்தால் தான் சத்துவத்தை பெறுகிறது. ஆத்மாவின் சத்துவத்தால் தான் இது தான் சத்துவன்றதை பெறுகிறது. இப்போ நம்ம இயக்கிறதுக்கு எது காரணமா இருக்குது? நம்ம 1000 சொல்லலாம், அதாவது பிராணவாயுன்னு சொல்லலாம், அதுன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஆதார வசதி எது? ஆத்மா தானே, நான் தானே. நான் வந்துடுவோம், ஆத்மாவே இன்னும் சொல்லிட்டு இருக்கோம், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்துடுவோம். அதுதான் இங்க சுவாமி இதை உடைச்சு சொல்றாரு. அதுக்காக ஆத்மான்னு சொல்ல வேணான்னு சொல்ல வரல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்துடணும், நானும் வந்துடணும். அந்த ஆத்மா யாருன்னு கேட்டா நான் வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆத்மா எனும் சத்தை நீக்கிவிட்டால், மொத்தமா ஆத்மா என்ற சத்தை எல்லா இருப்புகள்ல இருந்து அந்த இருப்பை, சத்தாகப்படக்கூடிய இருப்பு எடுத்துட்டா உடல் ஏது, மேஜை ஏது, உலகம் ஏது, சூரியன் ஏது, எதுவுமே கிடையாது. மகாபிரளயத்துல எல்லாம் எங்க போச்சு? அப்போ இருக்காது. ஆகையால் ஆத்மாவை தவிர்த்து மீதி எல்லாம் அசத் அப்படின்றது தான் சொல்றாரு. இங்க சத் அசத்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்துறாரு. எப்படி தெளிவுபடுத்துறாரு? அது நித்தியம் சொல்றாரு, இது அனித்தியம் சொல்றாரு. அது சத்துன்னு சொல்றாரு, இது அசத்துன்னு சொல்றாரு. இந்த பாடல் மூலியமா, இந்த ஸ்லோகத்து மூலியமா நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கிறோம். மேலும் அடுத்த ஸ்லோகம். தன்னையும் அறிந்து பிரிதியும் அறிவதால் ஆத்மா ஒளியுடன் ஒப்பிடப்படுகிறது. இப்போ நம்ம பிரம்மம் ஆத்மானா கடவுள்னு சொல்றோம். அது எது கூட ஒப்பிடப்படுகிறதா சொல்றாங்கன்னா, ஒளியுடன் ஒப்பிடப்படுகிறதா நம்ம சொல்றோம். ஏன் ஒளியுடன் பார்ப்போம்? நம்ம கோவிலே போறோம், இறைவனை தியானிக்கிறோம்னா நம்ம ஒரு விளக்கேற்றுற பழக்கம் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, கேண்டில் ஏத்துறாங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு முறையா விளக்கேற்றுற பழக்கம் இருக்குது. அப்போ ஆத்மா பிரகாசமானதுன்றதால அது ஒளிக்கு நிகரா ஒப்பிடப்படுவதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துக்குள்ளார போடலாம். ஆத்மனாக தது பிரகாசத்துவம் எத் பதார்த்த அவபாஷணம் ந அக்னியாதி தீப்திகீர் பவதி அந்நியம் ஏதோ நசி. இங்க என்ன சொல்றாருன்னா, ஆத்மா பிரகாசமானது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, அது இருக்கிறத எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடியதா தன்மையில இருக்குது. சரி, அந்த ஆத்ம பிரகாசமானது இந்த அக்னி முதலான விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய பிரகாசம் போல் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி வரக்கூடிய பிரகாசங்கள் போல் அதல்ல ஆத்ம பிரகாசம். அது தனித்துவம் வாய்ந்தது, அது எப்போதும் இருக்கக்கூடிய பிரகாசம். இந்த பிரகாசமானது ஒரு காலத்துக்கு ஒரு ஒரு உட்பட்டவையாக இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது அதுக்கு, அது எல்லையற்றது அப்படின்னு சொல்றாரு. இதோட பொழிப்புரை போலாம். பொருள்களை விலக்கி காட்டி தானும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆத்மா பிரகாசமானது தீ முதலியான ஒளிவிடும் பொருள்களின் ஒளி போன்றது அல்ல. அதுல இருந்து வரக்கூடிய தீ முதலான, அக்னி முதலான விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய பிரகாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரகாசம் கிடையாது இது ஆத்ம பிரகாசம்ன்றத சொல்றாரு. ஒளிவிடும் பிரகாசம் போல் அல்ல. தீ முதலியான ஒளிவிடும் பொருள்களில் ஒளிக்கு வரம்பு உண்டு, ஒரு எல்லை உண்டு. ஆத்ம பிரகாசத்துக்கு வரம்பு அற்றது, எல்லையற்றது அப்படின்னு சொல்றாரு ஆத்ம பிரகாசத்துக்கு. இருட்டில் அவை இருப்பதில்லை. எது? இந்த தீ அக்னி முதலான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது மூலியமா வரக்கூடிய வெளிச்சங்கள் இருட்டில் இருப்பதில்லை. சரி, ஆனால் ஆத்மா இருட்டையும் காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒரு சந்தேகம் வரும், அப்போ நீங்க இருட்டுல ஆத்மா இருக்கிறேன்னு எப்படி நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு ஒருத்தர் அங்க கேள்வி எழுப்புவார். அப்போ ஒரு திருடன் திருத்துறான் நம்மளை, நம்ம குடுகுடுன்னு இருட்டு குடுகுடுன்னு ஓட்டுறோம். ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு மரத்தால் ஆகப்பட்ட ஒரு பொட்டி இருக்கு, அந்த பொட்டியை திறந்து அது உள்ளார குதிச்சு பொட்டியை மூடிக்கிறோம் அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக. சரி, ஒண்ணுமே தெரியல, இருட்டு. அந்த இருட்டுல நீங்க இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியாது போயிடுமா? பூரண இருட்டு, நீங்க இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியாது போயிடுமா? யாருன்னா ஒருத்தவங்க காமிச்சு கொடுக்கணுமா? இல்ல உங்களுக்கு லைட்டு போட்டு பாருங்க நீங்க இருக்கீங்க பாருங்கன்னு சொல்லணுமா? அவசியம் இருக்கா? அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த நேரத்திலையும் எதுக்கும் தடையற்றது. அது ஒருத்தவங்க வெளிச்சம் போட்டுதான் அதை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது தன் சுய ஒளியது. அதுக்கு பிரகாசம், சூரியத்துக்கே பிரகாசம் கூடியது. அப்படி சொல்லுங்க, சூரியத்துக்கே பிரகாசக்கூடியது ஆத்மா. அது நல்லா இருக்கும். இந்த ஒளிகள்லாம் அதுக்கு ஒரு கற்பூரமே ஏத்தி காமிக்கிறோம். அது எவ்வளவு நேரம்? அந்த கற்பூரம் சோர்ஸா போற வரைக்கும் தான்.
ஆமா, சூரியன் இருக்குன்னா சூரியனும் எவ்வளோ ஒரு ஒரு சட்டன் காலம் தான், பிரளய காலத்துல அவரும் இல்லை. ம் 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 ஞாபகம் இல்லை, கவனம் இல்லை. சரி, அது மாதிரி இல்லை, அந்த பிரகாசத்து போல் இல்லை. இப்போ இப்போ ஒரு வேள்வி பண்றாங்க, ஒரு தீப்பந்தம் எரிய வைக்கிறாங்க. இப்போ தீப்பந்தத்துல ஒரு நெய் தீப்பந்தம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த நெய் வந்து அந்த தீயில இருக்கிற வரைக்கும் தான், அந்த பந்தத்துல இருக்கிற வரைக்கும் தான், அதோட சோர்ஸ் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன போயிடும்? தீ தன்னால அணைஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. ஒரு யாகமே வளர்க்குறாங்க, அதனால ஒரு பிரகாசம் ஏற்படுது. ஏற்பட்ட உடனே அந்த யாகம் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுது? அந்த பிரகாசம் இல்லாத போயிடுது. சரி, இப்போ சூரியனே எடுத்துக்கலாமே, அவர் இருட்டுல எங்க போனாரு? அதோட பிரகாசம் நம்ம சயின்ஸ் சயின்ஸ் விதிப்படி நம்ம சொல்லலாம். ஆனா பாக்குறதுக்கு அவர் இருக்காரு, அவரோட பிரகாசம் நம்மளுக்கு தெரியுதா? இல்ல. இரவில் தெரிகிற நம்ம நிலாவும் கூட பகல்ல தெரியறாரா? அவர் இரவோட சரியா போகுது. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு உட்பட்டதா இருக்குது. இப்போ வேள்வி விளைக்கிறோம், ஒரு தீ ஒரு அம்மா கூட விளக்கேற்றி வைக்கிறாங்க, அதுக்கு சோர்ஸ் என்ன இருக்கு? ஆயில் இருக்கு இல்லையா? அந்த ஆயில் எவ்வளோ நேரம் இருக்குதோ அது வரைக்கும் அவர் எரிவார், அதுக்கப்புறம் இருக்க மாட்டார். சரி, ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு ஒரு விளக்கை எடுத்துட்டு நம்ம பயணம் பண்றோம் இருட்டுல. இந்த விளக்கோட சோர்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு தெரியும்? அப் டு சம் எக்ஸ்டென்ட் தான். இதோட பிரகாசம் எந்த அளவுக்கு? ஒரு எல்லை வரைக்கும் தான். ஆனா ஆத்ம பிரகாசம் அது மாதிரி இல்லை. நம்ம காரே எடுத்துக்கிறோம், நல்லா ஹெட்லைட் 2 எரியுது, நம்ம கார் டிரைவ் பண்றோம். எவ்வளவு தூரத்துக்கு? நம்ம இருக்கிற 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த வெளிச்சம் தெரியுமா? தெரியாது. ஒரு எக்ஸ்டெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு வரம்பு இருக்கு. அந்த மாதிரி கிடையாது ஆத்ம பிரகாசம். அந்த தீ முதலான அக்னி முதலான விஷயங்கள் வரக்கூடிய பிரகாசம் போல் அல்ல ஆத்ம பிரகாசம் அப்படின்றது. அதுதான் சாய் சொன்ன மாதிரி அது சுய ஒளி கொண்டது அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. மேலும் அது இருட்டுல இப்போ ஒரு கட்டையை போட்டு எரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இருட்டுல என்ன பண்ணும்? இயல்பா அந்த காத்துல இருக்கக்கூடிய மாய்ச்சர் என்ன பண்ணும்? அந்த நெருப்பை அது இழுத்து தண்ணிலே எழுந்துரும். அப்ப அதோட தன்மை இருட்டுல என்ன ஆச்சு? நசின்றது இரவு. இரவுல அது என்ன ஆச்சு? அந்த பிரகாசமானது இல்லாத போயிடுதா? அந்த மாதிரி பிரகாசமா ஆத்ம பிரகாசம் இல்லையே அப்படின்றது தான் தெளிவுபடுத்துறாரு. மேலும் இங்க சூரியன் அப்புறம் மின்னல் இந்த மாதிரி ஒளிகள்லாம் அப்படி ஃப்ளாஷ் ஆகி டக்குன்னு போயிடுது. இப்போ சூரியன் ஒரு பிரளயம் ஏற்படுற வரைக்கும் அது இருக்குது, அதுக்கப்புறம் போயிடுது. எல்லாத்துக்குமே ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குது. இந்த பௌதிகமா வரக்கூடிய, அதுதான் வார்த்தை யூஸ் பண்றாரு, இந்த பௌதிகமா வரக்கூடிய இந்த அக்னி முதலான விஷயங்கள் அனைத்துக்கும் ஒரு வரம்பு உண்டு. ஆத்ம பிரகாசத்துக்கு ஒரு வரம்பு இல்லை. ஏனென்றால் அது சுய ஒளி கொண்டது, அது தன்னையும் பிரகாசித்து கொண்டு பிரிதையும் பிரகாசித்து காமிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் பௌதிக ஒளி பிரிதை காட்டி கொடுத்திருந்தாலும் தன்னை தானும் அறியாது. பௌதிக ஒளி ஒரு விளக்கத்தை ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் காமிச்சு கொடுக்குது தான், இல்லைன்னு சொல்லவில்லை. அது தன்னை தானே அறியுமா? இப்போ காரை பத்தி சொன்னோம், காரோட ஹெட்லைட்டு ஒரு சம் எக்ஸ்டென்ட் வரைக்கும் எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குது நம்மளுக்கு. அது தன்னை தானே அறியுமா? அறியாது. ஒரு மெழுகுத்தி எரியுது, அது கொஞ்சம் ஒரு பிரகாசத்தை கொடுக்கும், அது தன்னைத்தானே அறியுமா? ஆனா ஆத்ம பிரகாசம் தன்னோட முன்னிலை இருக்கிறதையும் காமிக்கும், தன்னையும் காமிக்கும். அதுதான் அது ஸ்வப்பிரகாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஆத்ம அறிவால் மட்டும் சூரியன் பிரகாசிப்பது விளங்குகிறது. ஆத்ம பிரகாசத்தால் தான் அவரே, சூரியன் சொல்லப்படுறவரே பிரகாசிக்கிறது. இப்போ அவர் இப்போ சூரியன் அனைத்தையும் காமிச்சு கொடுக்குறாரு. நம்ம எவ்வளோ காலம் வரைக்கும்? ஒரு இரவு வந்துருச்சுன்னா கிடையாது. சரி, அதையும் தாண்டிச்சுன்னா ஒரு பிரளயம் வந்துச்சுன்னா சுத்தமா கிடையாது. அவர் பகல்ல கூட கிடையாது, பகலே கிடையாது, பகலிரவே கிடையாது பிரளயம் வந்துருச்சுன்னா. அப்போ எப்பவுமே இருப்பது ஆத்ம பிரகாசம் மட்டும்தான் அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன வார்த்தை சொல்றாரு? விளக்குக்கு எல்லாம் விளக்காக இருப்பது ஆத்மான்னு அவர் பாட்டு கேள்வி. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இந்த விளக்கை பார்க்க முடியுமா? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஓ, இது இருக்கு பொய்யா விளக்குனா நீங்க எடுத்து நிரூபிச்சு காமிக்க, தன்னைத்தானே தான் உணர்ந்துக்க முடியும். சான்றா காமிக்கலாம். எப்படி? நீங்க இருக்கீங்களா, அது ஆத்மா காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதை எடுத்து காமிக்க முடியுமா? சர்க்கரையில இருந்து இனிப்பு தனியா பிரிச்சு காமிக்கிற மாதிரி சயின்ஸ்ல வேற ஏதாவது இருக்குதான்னு தெரியாது, அது கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர்ஸ் தான் சொல்லணும் தனியா பிரிச்சு காமிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்த ஸ்லோகத்துக்கு. தேகோ அகம் இத்யயம் மூடோ ஈத்ருஷ்வா திஷ்டதி அஹோ ஜனக மம அயமிதி அபிநாத்வா கடதிருஷ்டா யவ சர்வதா.
பாருங்க இங்க எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றாருன்னு. இங்க என்ன சொல்றாருன்னா, சிம்பிளா குடம் முதலியவற்றை என்னுடையது அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பொருள் இருக்கு, இந்த மொபைல் இருக்கு, என்னுடையதுன்னு சொல்றோம். அதுதான் சொல்றாரு. குடம் முதலியவற்றை என்னுடையதுன்னு சொல்றோம். சரி, அது சொல்லக்குள்ளேயே அவை நான் அல்ல, இது என்னுடையதுன்னு சொல்லக்குள்ளேயே இது நான் அல்ல அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இது நானா? செல்போன் என்னுடையதுன்னு சொல்றோம், அது நானா? கண்டிப்பா கிடையாது. அது நான் அல்ல என்று எப்போதும் அறிவது போல், பொழிப்புரையில பாருங்க, எப்போதும் அறிவது போல் இந்த உடலையும் என்னுடையது என்று அறிந்து கொண்டே, என்னுடையதுன்னு சொல்லக்குள்ளேயே இது எப்படி என்னுடையதுன்னு சொல்றோமோ சொல்லக்குள்ளேயே இது நான் அல்லன்ற ஒரு தெளிவு வருது இல்ல? அந்த தெளிவு இருந்து கொண்டே இந்த உடம்பு என்னுடையதுன்னு சொல்லிக்கொண்டே இதை நான் சொல்றமே, இதை நான் சொல்றேமா? இல்ல. இதை நான் சொல்றேமா? இல்ல. இது என்னுடையதுன்னு சொல்லிக்கொண்டே, அப்ப என்னுடையதுன்னு சொல்லக்குள்ளே இது நான் அல்லன்னு தெளிவு பிறக்கணும். இதை சொல்றோம்ல, என்னுடையதுன்னு சொல்றோம்ல, இது நான் அல்லன்னு தெளிவு வருது இல்ல? அந்த மாதிரி இந்த உடம்ப என்னுடையதுன்னு சொல்லக்குள்ளேயே இது நான் அல்லன்னு தெளிவு பிறந்ததா? பிறக்கலையே. அதுதான் இந்த இந்த ஸ்லோகமே. குடம் முதலியவற்றை என்னுடையது அவை நான் அல்ல என்று எப்போதும் அறிவது போல். இது எப்பயாவது மறந்து போதா? இது நான் சொல்றோமா? நான் அல்லாததுன்னு தானே சொல்றோம், என்னுடையதுன்னு தானே சொல்றோம். எப்போதும் அறிவது போல் இந்த உடலையும் என்னுடையது என்று அறிந்து கொண்டே, இது என்னுடையதுன்னு நான் அல்லன்னு அறிந்து கொண்டு, நான் அல்லன்னு சொல்ல வரல, என்னுடையதுன்னு சொல்லிக்கிட்டே நான் என்று கூறுகிறீர்களே, சொல்றீங்களே இந்த மூட மானிடர்கள், ஐயோ இது என்ன என்பது சாமியே சொல்றாரு. நான் இந்த வார்த்தையை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடல. ஐயோ இது என்னன்னு சொல்றது, இந்த அஞ்ஞானத்தை என்னன்னு சொல்றது? இதை என்னுடையதுன்னு சொல்றீங்க, இந்த குடத்தை இதை என்னுடையதுன்னு சொல்றீங்க, இது என்னுடையதுன்னு சொல்லக்குள்ளேயே இது நான் அல்லன்ற தெளிவு வரணும்ல? வந்துதானே இது நான் அல்ல, இது என்னுடையதுன்னு சொல்றீங்க. அப்ப இந்த உடம்பை என்னுடையதுன்னு சொல்லக்குள்ளேயே இது நான் அல்லன்னு தெரியணுமா இல்லையா? தெரியலையே. இதோட ஒரு பெரிய அஞ்ஞானம் எதுக்கு? ஐயோ இந்த மூணமடைதுகள் இந்த அறியாமையில எப்படி அவஸ்தைப்படுறாங்க, எப்படி இந்த பந்தத்துல மாத்தி 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 சம்சாரத்துல மாட்டி பிறந்து இறந்து பிறந்து இறந்து இழைக்கிறார்களே, ஐயோ அப்படின்ற என்னென்பது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த உடல் இருக்கு, இது ஒரு ஒரு 70 கிலோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ இது 60 கிலோ ஆக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி நம்ம என்ன பண்ணுறோம், உடலை சிறிதளவு கஷ்டப்பட்டு குறைக்கிறோம். குறைச்ச உடனே நம்ம என்ன சொல்கிறோம், கூடியும் இந்த உடம்பு குண்டாயிடுச்சு சொல்லாத, நான் என்ன சொல்கிறேன், நான் ஒல்லி ஆயிட்டேன், நான் குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது இல்லை? எப்பயாவது ஆத்மா கூடி குறையுதா? அப்புறம் எப்படி நான் ஆத்மாவை சொல்லிக்கிட்டு அது குண்டாயிடுச்சு ஒல்லி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? கேட்கிறாரு, நம்மளுக்கு தூண்டி விடுறாரு, நம்மளுக்கு ரெண்டு தன்மையும் விலக்கி காமிக்கிறாரு. அப்போ ஆத்மான்னு சொல்லக்குள்ளே நானும் வந்துடணும், பிரிச்சு காமிக்கிறதுலே அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. அப்போ இது 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 என்னன்னு சொல்றது, இந்த அறியாமையை நம்ம எப்படின்னு சொல்றது? ஒல்லி நான் குண்டு என்று உடலை என்கிறார்களே, இது என்னன்னு சொல்றது? அப்புறம் டாக்டர்கிட்ட போறோம், உடல் சரியில்லை, பல்லு சரியில்லை, கண்ணு சரியில்லை, கால் வலிக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறோம், சொல்கிறோம், சரி பண்ணுறோம், இது பண்ணுறோம். யாராவது டாக்டர்கிட்ட போய் டாக்டர் முன்னாடி உட்காந்து, சார் நான் சரியில்லை சார்னு ஒன்று, ஏன்பா எனக்கும் தெரியுது என்னதான்பா பிரச்சனை, நான் சரியில்லைன்னு நீ சொல்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, என்னதான்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு தான் கேட்பாரு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் பல்லு வலிக்குது, காது வலிக்குது, மூக்கு வலிக்குது, கால் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லுவேனே தவிர நான் சரியில்லைன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டோம்ல. அப்பவே உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படணும், இது நான் அல்ல. அப்ப நான்ன்றது ஆத்மான்னு தெளிவு பிறக்கணுமா இல்லையா? இப்போ பிறந்திருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த விசாரத்தை மேற்கொண்டா மட்டும் போதும், இதை யாராவது தூண்டி விட்டா போதும் மட்டும் போதும். ஏன்னா இது நடைமுறையிலே இருக்குது. ஏன்னா யாரும் போய் டாக்டர் கிட்ட நான் சரியில்லைன்னு சொல்றதே கிடையாது, ரைட்டுங்களா? உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்றோம். காது சரியில்லை, காது வலி இருக்கு, கண்ணு வலி இருக்குன்னு சொன்னா நான் சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போய் சொன்னா அவரே குழம்பிடுவார். அட என்னதான்பா சொல்லி, நீ அப்பிலிருந்து நான் சரியில்லை நான் சரி, என்னதான்பா உங்ககிட்ட சரியில்லை அப்படின்னு அவர் கேட்பாரு. சாமி அதை தான் சொல்றேன், நான் சரியில்லை சார் அப்படின்னு. அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடாரா? ஆக மாட்டார் அவர். அப்போ யாருமே அங்க சொல்லக்குள்ளேயே, அப்போ நான் சரியில்லைன்னு சொல்லக்குள்ள ஆத்மான்றது அதுக்கு கூட குறையவோ, அதுக்கு ஒரு நோயோ, அதுக்கு ஒரு பாகங்களோ, அது ஒரு அசுத்தமாவோ ஆவறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதோட பிரகாசம் எப்பயுமே சுய பிரகாசம், அது தன்னையும் காமிச்சிக்கிட்டு பிரிதையும் காமிச்சக்கூடிய தன்மையில இருக்குது அப்படின்னு சொல்லி இத்தோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த செஷன் நம்ம பார்க்கலாம். ஓம்
பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.